இங்கே வந்து திமுக அதிமுக என்று 2 கட்சி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். திமுக அதிமுகவுக்கு என்று கேடர் வாட்ஸ் இருக்குது, ஓட்டுகள் இருக்குது. அவங்களுக்குண்டு 20 விழுக்காடு குறையாமல் எப்பொழுதுமே இருக்கும். எவ்வளோ மோசமான கட்டத்திலையும் கடந்த 60 ஆண்டுகால வரலாற்றை பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவுக்கு 20 விழுக்காடு கீழே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வாக்கு சதவீதம் மினிமமாக 20 விழுக்காடு. அது இப்போ அதிமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக இப்போ வந்து ஒரு திராவிட கட்சியாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் வந்து 8 விழுக்காடு தனித்து வாங்கினார். அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. காரணம் அதிமுகவையும் திமுகவையும் பிடிக்காதவர்கள், பாஜகவை பிடிக்காதவர்கள் என்கிற அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 விழுக்காடு. அந்த 8 விழுக்காடு வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் முதல் தலைமுறை வாக்கு. இந்த திராவிட அரசியலை பற்றி பெரிய புரிதல் இல்லாத வாக்குகள். நீங்கள் ஒரு 30-40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் தெரியும். படித்ததே அவன் முதல் தலைமுறையில் வந்திருப்பான். இப்போ நான் என்னுடைய குடும்பத்தில் ஃபஸ்ட்டு தலைமுறை பட்டதாரி. அவன்லாம் அப்படி இல்லை. அவன் 2வது 3வது தலைமுறைக்கு வந்துட்டான். கல்விக்காக போராடினாங்கலாம் வந்தோம்ல, அதெல்லாம் அவனுக்கு இல்லை. இந்த கல்வியை கொடுத்த திராவிட அரசியலை பற்றி புரிதல் அவனுக்கு கிடையாது. அது ஒரு பக்கம். இன்றைக்கி அவன் ஒரு சொஃபிசிகேட்டடான வாழ்க்கைக்கு வந்துட்டான். இவனுக்கு அவன் பின்னோக்கி பார்க்க விருப்பம் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவன் உணர்வை மட்டுமே தூண்டிவிடக்கூடியவங்க தானே. அந்த இன்டலெக்சுவல் தளத்தை விட்டுட்டு உணர்வை தூண்டினான். ஒரு வீரமாக அப்படி நெஞ்சு நிமித்தும் போது ஒரு டே அப்படின்னு ஒரு நானா சூனா போனா அப்படின்னு வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து சீமானுக்கு தான் போட்டாங்க.